ஹலோ அருமைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜ். சரி நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேஹுங் வந்து அப்படியே அந்த கபோர்டே பார்த்துட்ருக்கான். அப்போ எந்திச்சு அவன் வந்து அது பக்கத்தில் வந்து போகிறான். போய் வந்து திறந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து வெளில எடுக்கிறான். ஜங்குக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ப்ளஷ்ஷாக வருது. உடனே வந்து அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். நம்ம போடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்கிறான். அப்போ பார்த்தா டக்குன்னு அவன் வந்து மண்டையாட்டி இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் போட்டுட்டு மூடிட்டு வந்து பெட்டில் வந்து உட்காந்துடுறான். அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து உள்ளக்குள்ளே வந்து வரான். டேஹுங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். டேஹுங்கும் ஸ்மைல் பண்ணுறான். அப்போ ஜங்குக் வந்து அப்படியே பெட்டில் உட்காந்து அவனோட ஃபோனை வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ டேஹுங் வந்து இன்னும் அதை பற்றியே யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ வந்து ஜங்குக் வந்து டேஹுங்கை பார்க்குறான். பார்த்துட்டு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து கொஞ்சம் நல்லா உட்காடுறான். ஜங்குக்கும் சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து டேஹுங் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். அந்த ட்ரெஸ்ஸை போடு, ஜங்குக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யூன்ஜி சொன்னது அவன் மண்டையில் வந்து ஓடிட்டே இருக்குது. ஜங்குக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து வெளியில் வந்து சொல்லிடுறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து எதாவது சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே டேஹுங் வந்து அப்படியே ஷாக் ஆகிடும். இல்லையே நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனோட பார்க்குறான். பார்த்துட்டு சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எந்திச்சு பாத்ரூம்குள்ளே போகிறான். ஜங்குக்கு வந்து பாத்ரூம்குள்ளே போனோடனே டேஹுங் வந்து அப்படியே பெட்டில் படுக்கிறான். படுத்துட்டு அப்படியே அந்த கபோர்டை வந்து பார்க்குறான். நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே தலைவாணிக்குள்ளே மூஞ்சியை கொண்டு போய் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட காலை வந்து ஆட்டிகிட்ருக்கான். அப்பன்னு பார்த்து பாத்ரூமோட டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. உடனே வந்து டேங் வந்து அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறான். இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து போகிறான். இப்போ டேஹங் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணுன்னு சொல்லி ஜங்குக்கு வந்து பக்கத்தில் போய் பார்க்குறான். அப்போ பார்த்தா டேங் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான் போல், அதான் டக்குன்னு தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து டேங்க்கு போர்வாலாம் பொத்தி விட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து அவன் பக்கத்தில் வந்து படுக்கிறான். படுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து டேங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே அவன் கையை எடுத்து டேங்கோட இடுப்பில் வச்சு அவனை வந்து அப்படியே அவன் பக்கத்தில் வந்து இழுத்துட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறான். டேஹங்கோட ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பீட் ஆகுது. இங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே நல்லா டைட்டாக வந்து டேங்கை ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஜங்குக்கு வந்து தூங்கிடுறான். அப்போ டேங்க்கு வந்து நல்லா தெரியுது ஜங்குக்கு வந்து தூங்கிட்டான்னு சொல்லி. இப்போ டேங் வந்து அப்படியே கண்ணை திறந்து அப்படியே ஜங்குக் பக்கம் வந்து திரும்பி படுக்கிறான். படுத்துட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஸோ டேஹங் வந்து அப்படியே கையை எடுத்து அவனோட ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் இருக்க முடியை வந்து தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு அப்படியே அவனோட சீக்ஸில் வந்து டேங் வந்து அப்படியே தயக்கமாக வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் டேஹங்கும் வந்து ஜங்குக்கு இடுப்பில் வந்து கை வச்சு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இப்படியே 2 பேரும் வந்து தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து டேங் வந்து ரெடி ஆகிறதுக்காண்டி கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுக்க பார்க்குறான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து அப்படி அவன் கண்ணில் வந்து படுது. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸே பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வரதை பார்த்துட்டு டேங் டக்குன்னு இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ டேங் வந்து ரெடி ஆகிட்டு வெளில வரான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டேங்கை பார்க்குறான். நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி வா நம்ம போகலாம், இல்லைன்னா அந்த இடம் வந்து ரொம்ப கூட்டமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்ன ஜங்குக்கு வந்து எந்திரிச்சு அவனோட பர்ஸு எல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கான். அப்போ வந்து டேங் வந்து அப்படியே அந்த கபோர்டையே பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு வந்து எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே டேங்கை பார்க்குறான். ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங்கும் ரெடின்னு சொல்கிறான். அப்படியே இவங்க 2 பேர் வந்து வெளில போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வெளில போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஜங்குக்கு வந்து நான் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு வந்து போகிறான். ஜங்குக்கு வந்து பாத்ரூம் போனோடனே டேஹங் வந்து அப்படியே அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை வந்து வெளில எடுக்கிறான். ஜங்குக்காக நீ பண்ணு டேஹங் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அவனுக்கு அவனே சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து கையில் வச்சுட்டு நிற்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து வெளில வரான். வெளில வந்துட்டு நீ இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்னு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே வந்து போகிறான். டேஹங் வந்து பாத்ரூம்குள்ளே போனோடனே அப்படியே அவன் வந்து அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று அவனே தான் பார்த்துட்ருக்கான். நான் எப்படி இதை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்லி அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்ருக்கான். அப்படியே டேஹங் வந்து கண்ணை மூடிட்டு இல்லை நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படி சேஞ்ச் பண்ண வந்து ஆரம்பிக்கிறான். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே டேங் வந்து அந்த ட்ரெஸ்ஸோடு அப்படியே அவன் வந்து அந்த மிரரில் வந்து பார்த்துட்ருக்கான். அப்பன்னு பார்த்து பாத்ரூம் டோர் வந்து நாக் ஆகுது. உடனே வந்து டேங் வந்து பயந்துட்டு அப்படியே அவனே கையை வச்சு அப்படியே மூடிக்கிறான். நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து போயிடுறான். டேங் வந்து அப்படி கண்ணாடியை பார்த்து நீ ஏற்கனவே போட்டுட்டே இனிமேல் வந்து கலட்டுறது வந்து நல்லா இருக்காது, நீ வந்து போட்டுட்ட அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே பாத்ரூம்லேருந்து வெளில வரான்.
அப்போ பார்த்தா டேங் வந்து அப்படியே பெட்டில் வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே மறைக்கிறக்காண்டி சும்மா கையை வச்சு எல்லா இடமும் இழுத்து இழுத்து விட்டுட்ருக்கான். ஜங்குக்கு இது பிடிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். இல்லை டே நீ வந்து கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்ட் வந்து கேட்குது. அப்போ வந்து டேங் வந்து பயந்துறான். பயந்துட்டு அப்படியே பெட்டில் வந்து படுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக போர்வையை வச்சு மூடிக்கிறான். அவன் தலை மட்டும்தான் வெளில தெரியுது. ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்க வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் பக்கத்தில் வந்து போகிறான். நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஓகே தான், எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். ஓ ஓகே சரி வா, நான் இன்னும் டின்னர் சாப்பிடல, நம்ம போய் டின்னர் சாப்பிட்டு வந்து அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே பேனிக் ஆகுறான். ஏன்னா வந்து அவன் இப்போ எந்திரிச்சானா அவன் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஜங்குக்கு வந்து தெரிஞ்சிடும். நீ ஏன் டேகும் அந்த டின்னரை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்லது இல்லை டே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து இல்லை ஜங்குக்கு எனக்கு வந்து உண்மையாலேயே இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே நின்று யோசிக்கிறான். சரி நீ டயர்டாக இருந்தால் நீ இரு, நான் போய் உனக்கு வந்து வாங்கிட்டு வரேன், நம்ம இங்கே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேஹங்கும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஓகே சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வெளில போகிறான். வெளில போனோடனே டேஹங் வந்து அப்படியே பெருமூச்சு எடுத்துகிட்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லி போய் கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ஸை வந்து வெளில எடுத்துகிட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணி திருப்பி உள்ளக்குள்ளே வரான். இங்கே வந்து டேங் வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். நான் வந்து என்னோடய வாலெட்டை வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உள்ளக்குள்ளே வரான். அப்போ தான் டேங்கை பார்க்குறான். அப்படியே டேஹங்கை பார்த்தோன்னே அப்படியே ஜங்குக்கு வந்து ஷாக் ஆகி நிற்கிறான். டே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ஷாக்கில் சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே அந்த கபோர்டை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கவர் பண்ண வந்து ட்ரை பண்ணுறான். நீ வெளியில் தானே போன அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், ஆனால் நான் என்னோடய வாலெட்டை வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்லிவிட்டு அப்படியே டேங் பக்கத்தில் வந்து வரான். அப்படியே ஜங்குக்கு வந்து டேஹங் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே கீழேருந்து மேலே வந்து பார்க்குறான். நீ இதனால தான் பூர்வக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். டேஹங் வந்து ஆமான்னு சொல்லி மண்டையாட்டிட்டு அப்படியே கீழேயே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து பக்கத்தில் போய் அப்படியே டேங்கோட சின்ன பிடிச்சி அப்படியே அவனை வந்து பார்க்க வைக்கிறான். நீ வந்து என்கிட்டேருந்து ஒழியணும்னு சொல்லி ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லையான்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே ஷாக் ஆகி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் என் பர்ஸை மறந்தனால தான் வந்தேன், இருந்தாலும் திருப்பி வந்ததுக்கு நான் வந்து ரொம்ப கிளாடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட கை வந்து அப்படியே கபோர்டை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்ருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்லோவாக டேங்கோட கையை வந்து அந்த கபோர்ட்லேருந்து எடுத்து விட்றான். உனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற எதையும் நீ வந்து பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை வந்து பிடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கான். டேஹங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்லோவாக டேஹங்கை வந்து ஹக் பண்ணுறான். அப்போ டேஹங்கும் வந்து ஹக் பண்ணுறான். உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து ஆமான்னு சொல்லி அப்படியே மண்டையை வந்து ஆட்டுறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து ஷைடில் இன்னும் கொஞ்சம் டைட்டாக வந்து ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே அப்படியே ஜங்குக்கு வந்து டேங்கை வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து ஹக் பண்ணுறான். அப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டாக வந்து பின்னாடி வரான். டேஹங்கும் அப்படியே எந்திச்சு அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். அப்போ ஜங்குக்கு வந்து டேங்கோட சீக்ஸில் கையை வச்சுட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். டேஹங் வந்து கண்ணை மூடி அப்படியே நிற்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ அவனோட லிப்ஸை வந்து பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து டேங்கை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறான். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே டேஹங்கும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே 2 பேரும் வந்து அப்படியே மூஞ்சியை வந்து பார்த்துக்குறாங்க. பார்த்துட்டு டேங் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எப்படியோ இவங்க 2 பேர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து கீழே பார்க்குறான். இப்போ டேங்கோட ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து அப்படியே உள்ள நாட்டியாக யோசிக்க தோணுது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து டக்குன்னு டேஹங்கிட்டேருந்து விலகிடுறான். விலகி நான் போய் டின்னர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவனோட வாலெட்டை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வெளில போகிறான். டேஹங் வந்து அப்படியே அங்கேயே நிற்கிறான். நின்றுட்டு அவனோட லிப்ஸை வந்து அப்படியே கையை வச்சு தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணது தான் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. அப்படியே ரொம்ப வந்து ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே நின்றுட்டே இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவன் வந்து சேஞ்ச் பண்ண வந்து பாத்ரூம்குள்ளே போயிடுறான்.
இங்கே வெளில ஜங்குக்கு வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணோன்னே அப்படி டோரில் வந்து லீன் ஆகி நிற்கிறான். நான் எப்படி டேஹங் கண்ட்ரோல் பண்ணுவேன் நீ இவ்வளோ அழகாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட முடியை வந்து இது பண்ணிட்டு நிற்கிறான். ஜங்குக்கு வந்து அப்படி கீழே வந்து அவனோட பேண்ட்டை வந்து பார்க்குறான். அப்போ பார்த்தா அவன் பேண்ட் வந்து அவனுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. ஷிட் நம்ம ஃபஸ்ட்டு போய் வெளில போய் காற்ற வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கீழே வந்து போயிடுறான். ஸோ கைஸ் அவ்வளோதான் எபிசோட். ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.